கிருஷ்ணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். அருது அருது மானிடராய் பிறத்தல் அருது, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு அருதான மனித பிரிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிரிவிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று நால்வரையும் நாம் எல்லாம் போற்றி அருள் பெற வேண்டும், வழிபாடு செய்து அருள் பெற வேண்டும், நமஸ்கரித்து அருள் பெற வேண்டும். பௌதிக உடலாக அவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம் எல்லாம் நினைத்து அந்த ஞான ஸ்வரூபத்தை நினைத்து அவர்களை நாம் போற்றி மகிழ வேண்டும். மாதர் தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய குருநாதரை ஆதிசங்கரர் காலடியிலே பிறந்து பல ஊர்களுக்கெல்லாம் சென்று கடைசியிலே சப்த மோட்சங்களில் ஒன்றான நகரேஷ் காஞ்சியில் வந்து காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு முன்பாக சேத்திக்கு பிரதிஷ்டை செய்து சர்வஜ பீடம் ஏறி தனக்கு அடுத்த சிஷ்யனாக சர்வஜாத்மா என்பவனை தயார் செய்து அது முதல் 68 ஆச்சார சுவாமிகள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். 69 நான் 70 பாலபீட்டர்கள் அவர்கள். எந்தரோ மகானுபாவனோ அந்தரிக்கு வந்தனும்னு சொன்ன பிரகாரம் இந்த காஞ்சி காமுடி படத்திலே எத்தனையோ பெரிய மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். மூக்கசங்கர் இருந்திருக்கிறார்கள், அபினவ சங்கர் இருந்திருக்கிறார்கள், சதாசிவ பிரமேந்திராவுடைய குரு இருந்திருக்கிறார்கள், போதேந்திர சுவாமிகள் இருந்திருக்கிறார்கள். இப்படி பல பெரிய மகான்கள் எல்லாம் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம்முடைய வாழ்நாளிலே அல்லது அவருடைய வாழ்நாளிலே நாமெல்லாம் இந்த பூலோகத்திலே இருப்பது, அவருடன் அருள் பெறுவது என்பதெல்லாம் மிகவும் உயர்ந்த விஷயமாக இருந்தது. அவர்தான் நம்முடைய குரு சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள். 13 வயதிலே சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு 100 ஆண்டு வரை இருந்து இந்த உலகிற்காக பல நல்ல பணிகளை எல்லாம் செய்து தர்மபுரங்கள் எல்லாம் செய்து 7 வால்யூம் புஸ்தகம், ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான பக்கங்களோடு கூடிய தெய்வத்தின் குரல் என்ற புஸ்தகம் வந்திருக்கிறது. அதில் சொல்லாத விஷயமே உலகத்தில் எதுவுமே இருக்காது. எப்படி மகாபாரதம் இல்லாத விஷயம் வெளியே கிடையாதுபார்களோ அதுபோல் தெய்வத்தின் உள்ள குரல் இல்லாத விஷயம் எதுவுமே இருக்காது. அப்படி அனைத்து விஷயங்களையும் சொல்லி நமக்கெல்லாம் அருள் பாலித்தவர் அவர். அந்த காலத்தில் இப்பொழுது போல் அவ்வளவு கம்யூனிகேஷன் தான் கிடையாது. இருந்தாலும் அந்த காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் கேசட் எடுத்திருந்தார்கள். அதில் அவருடைய சொற்பொழிவுலாம் எடுக்கப்பட்டது. அதில் காஞ்சி காமோட பீடம், ஆதிசங்கர் வரலாறு, காஞ்சி காமோடத்தின் வரலாறு, சங்கர ஜெயந்தியினுடைய முக்கியத்துவம், ஆதிசங்கர் இல்லாவிட்டால் நம்முடைய இந்து மதமே இருக்காது என்ற எண்ணத்தோடு ஆதிசங்கருடைய ஜெயந்தியினுடைய முக்கியத்துவம், அதோடு கூட ஆதிசங்கருக்கு பிரதான சிஷ்யனாக இருந்த ஒரு பக்தன் தோடகன் என்று அந்த தோடக ஆட்சியினுடைய பெருமை, அதனுடைய விளக்கம் இவையெல்லாம் சொல்லி நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். அந்த காலத்திலே கேசட்டு அதை எடுத்து இப்பொழுது அமெரிக்காவில் உள்ள நமது பக்தர்கள் எல்லாம் குருவாயூர் போன்ற பலரும் சேர்ந்து பக்த சமிதி, குரு பக்த சமிதியின் வழியாக இந்த சிடி ஒன்று எடுத்து பெரியவர்களுடைய அருளரையும் ஆதிசங்கருடைய ஒரு பெருமைகளையும் தோடகாஸ் பெருமை சொல்லப்பட்ட அவைகளை சிடியாக ஆக்கி ஒவ்வொரு ஆண்டும் பெரியவர்களுடைய ஜெயந்தி ஆராதனை திவசம் வருகிறது. இந்த ஆண்டும் 10ஆம் தேதி இந்தியாவிலே நடைபெறுகிறது. அமெரிக்காவிலே 7-8ஆம் தேதியிலே நடத்த இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பக்த கோடிகளுக்கு தரிசனம், சிரவணம் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும்படியாக சிடியில் பொம்மையும் பார்க்கலாம், உபதேச மொழி காதாலும் கேட்கலாம். இப்படி சிரவணம் தரிசனம் ரெண்டுக்கும் உகந்ததாக சிடியை வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லா பக்தர்களும் அவைகளை பார்த்து கேட்டு குரு அனுகிரகத்தை பார்க்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர்.